Hi friends, இன்னைக்கு நம்ம Biotechnology chapterல rDNA technology detailed பார்க்கலாம். Welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். rDNA டெக்னாலஜிங்கிறது recombinant DNA டெக்னாலஜியோட ஷார்ட் ஃபார்ம் தான். ஸோ recombinant DNAனாலே அந்த DNA அதோட ஓன் DNA இல்லாமல் இன்னொரு ஃபாரின் DNAவை கேரி பண்ணிட்டு போகுது அப்படின்னு அர்த்தம். அதுதான் recombinant DNA rDNAன்னு சொல்கிறோம். இதை ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஜெனட்டிக் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேனிப்புலேஷன்னாலே மேன்மேடு மனிதனோட செயல்பாடு அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ மேனிப்புலேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் பை மேன் இன் வைட்ரோ வைட்ரோனா இன் த லெபார்டரி. ஸோ லெபார்டரிக்கல் கண்டிஷனில் ஹியூமன் பீயிங் என்ன பண்ண போகிறான், ஜெனட்டிக் மெட்டீரியலை மேனிப்புலேட் பண்ண போகிறான். அதுதான் rDNA டெக்னாலஜி. தென் டூ மெயின் டிஸ்கவரிஸ் தான் இந்த rDNA டெக்னாலஜி ஆர் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்க்கு பேசிஸாக இருந்துச்சு. அந்த ரெண்டு டிஸ்கவரிஸ் என்னென்னா ரெண்டுமே பாக்டீரியாவிலேருந்து தான் டிஸ்கவர் பண்ணாங்க. ஒன்று பிளாஸ்மிடோட அதர் டேர்ம் என்ன, எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் circular DNA, extra chromosomal circular DNA. இதை மாலிகுலார் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளாஸ்மிட் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது பாக்டீரியல் டிஎன்ஏ, அதாவது குரோமோசோமல் டிஎன்ஏ அது இல்லாத எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ. குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ எப்படி மல்டிப்ளை ஆகுதோ அதே மாதிரி இண்டிபெண்ட்டாக தன்னிச்சையாக இதுவும் மல்டிப்ளை ஆகும். அந்த கேரக்டர் தான் நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் பயன்படுத்த போகிறோம். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ் அப்படிங்கிற என்சைம். இந்த என்சைம் என்ன பண்ணும், பர்டிகுலர் சைட்டில் டிஎன்ஏவை போய் கட் பண்ணும். ஸோ டிஎன்ஏவை கட் பண்ணால் தான் நமக்கு தேவையான டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் பீஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேசஸ் இது ரெண்டுமே பாக்டீரியாவில் தான் டிஸ்கவர் பண்ணாங்க. இது டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறம் தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கே ஒரு பெரிய லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு போணுச்சுன்னு சொல்லலாம். ஸோ பால் பர்க் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் முதல்ல ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை, ஒரு ஃபாரின் ஜீனை, பர்டிகுலராக SV40 வைரஸ் அப்படிங்கிற வைரஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜீனை பாக்டீரியாவுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணின வெக்டர் யார் என்னென்னா அது லேம்டா ஃபேஜ் 1972 பண்ணார். அதனால தான் பால் பர்கர் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த டெக்னிக் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இன்க்ளூட் இந்த 3 ஸ்டெப் இருக்குது ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில். ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ, rDNAவை முதல்ல நம்ம ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா யூஸ் ஆஃப் ஜீன் குளோனிங். ஜீன் குளோனிங் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் அனுப்பின ஃபாரின் டிஎன்ஏ மல்டிபிள் காப்பீஸ், ஐடென்டிக்கல் காப்பீஸ், ஒரே மாதிரி காப்பீஸ் எடுக்கப்படணும். அதான் யூஸ் ஆஃப் ஜீன் குளோனிங். நெக்ஸ்ட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் டிசையர்டு ஜீனை மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஎன்ஏ இருக்குன்னா அதில் நமக்கு தேவையான ஜீன் தான் டிசையர்டு ஜீன், நமக்கு தேவையில்லாத ஜீன்ஸ் எல்லாம் அன்டிசையர்டு ஜீன் போ. ஸோ யூ ஷுட் நாட் இன்ட்ரடியூஸ் undesired gene into the ஹோஸ்ட்டுக்குள்ள undesired ஜீனை அனுப்பக்கூடாது. ஸோ எலிமினேட்டிங் undesired ஜீன்ஸ், undesired ஜீனை எலிமினேட் பண்ணிவிட்டு தேவையான ஜீனை மட்டும் ஒரு ஆர்கானிசத்துக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நல்ல ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. ஒரு பாக்டீரியா இப்படி இருக்குன்னா, அந்த பாக்டீரியல் குரோமோசோம் இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பாக்டீரியாவுக்குள்ளே ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை நீங்கள் இப்படி அனுப்புறீங்கன்னு வச்சுங்க. திஸ் இஸ் த ஃபாரின் டிஎன்ஏ செக்மெண்ட் ஆர் ஃப்ராக்மெண்ட். இந்த ஃபாரின் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் உள்ளே வந்துச்சுன்னா இது உள்ளே போய் மல்டிப்ளை ஆகாது. இந்த செல்லுக்குள்ளே தனியாக இப்படி போய் அதோட சைட்டோபிளாசத்தில் இருந்துச்சுன்னா இது மல்டிப்ளை ஆகாது. அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த ஃபாரின் டிஎன்ஏ, ஏலியன் டிஎன்ஏ, டார்கெட் டிஎன்ஏ இது எல்லாம் ஒரே டேர்ம் தான். இந்த ஃபாரின் டிஎன்ஏ ஆர் ஏலியன் டிஎன்ஏ இது இந்த பாக்டீரியல் குரோமோசோமோட பைண்டாக வைக்கணும். அப்போ பாக்டீரியல் குரோமோசோம் எப்பெல்லாம் மல்டிப்ளை ஆகுது, ரெப்ளிகேட் ஆகுது, அப்போல்லாம் இந்த ஃபாரின் டிஎன்ஏவும் மல்டிப்ளை ஆகும், ரெப்ளிகேட் ஆகும். இதை தான் குளோனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ண, ரெப்ளிகேட் பண்ண ஹெல்ப் பண்ணுற ரீஜன் எது அப்படின்னா இந்த பாக்டீரியல் குரோமோசோம்லயே ஓரிசைட், ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சொல்லுவோம். ஓரிசைட் இருக்கும். ஸோ அந்த ஓரிசைட் இருக்கக்கூடிய குரோமோசோம்ல நம்ம ஃபாரின் டிஎன்ஏ பீஸ் செக்மெண்ட்டை நம்ம பைண்ட் பண்ணினாதான் குளோனிங் நடக்கும். குளோனிங் நடந்தால் தான் நமக்கு மல்டிபிள் ஐடென்டிக்கல் காப்பீஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ rDNA கிடைக்கும். அண்ட் தென் அதுலேருந்து அதோட ப்ராடக்டை நம்ம டிசையர்டு ப்ராடக்டை நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம்.
rDNA டெக்னாலஜியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் rDNA மாலிக்யூல் ஃபஸ்ட்டு rDNA மாலிக்யூலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது யாருன்னா ஸ்டான்லி கோஹன் அண்ட் ஹெர்பர்ட் போயர் in the year 1972. ஃபஸ்ட்டு யூ ஷுட் நோ rDNAவோட காம்பனண்ட் என்ன அப்படிங்கிறது. ஸோ rDNAவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காம்பனண்ட் இருக்கும். ஒன் இஸ் வெக்டர்ங்கிறது நத்திங் பட் பிளாஸ்மிட், எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ பிளாஸ்மிட் ஆர் மாலிகுலர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஃபாரின் டிஎன்ஏ. இந்த ஃபாரின் டிஎன்ஏவை தான் நம்ம டார்கெட் டிஎன்ஏ ஆர் ஏலியன் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபாரின் டிஎன்ஏ, ஏலியன் டிஎன்ஏ இது ரெண்டும் ஒன்று தான். அண்ட் இதோ வெக்டரோட ஜாயின் பண்ணின ஒரு ஸ்ட்ரக்சர் தான் rDNA. ஸோ rDNAங்கிறது வெக்டர் ப்ளஸ் ஃபாரின் டிஎன்ஏ, டோன்ட் ஃபார்கெட். ஸோ ஃபாரின் டிஎன்ஏவை ஸ்டான்லி ஹோகன் அண்ட் ஹெர்பர்ட் போயர் முதல்ல எந்த ஆர்கானிசத்துலேருந்து எடுத்தாங்கன்னா சால்மோனெல்லா டைஃபிமியூரியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவில் ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருந்துச்சு. அந்த ஜீனை தான் ஃபாரின் டிஎன்ஏவாக முதல்ல அவங்க யூஸ் பண்ணினாங்க. ஸோ சால்மோனெல்லா டைஃபிமியூரியத்தோட டிஎன்ஏ முதல்ல எடுத்துக்கிட்டாங்க ஐசோலேட் பண்ணி. அண்ட் தென் ஒரு பாக்டீரியா, ஈகோலையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு வெக்டர் டிஎன்ஏ, பிளாஸ்மிட் டிஎன்ஏவை எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது ரெண்டுலேயுமே ஃபாரின் டிஎன்ஏ ஆஸ் வெல் அஸ் வெக்டர் டிஎன்ஏ, திஸ் இஸ் வெக்டர், திஸ் இஸ் ஃபாரின் டிஎன்ஏ, ரெண்டுமே ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் கட் ஆனிச்சு. அதில் ஃபாரின் டிஎன்ஏல நமக்கு தேவையான ஜீனை மட்டும், தேவையான ஃப்ராக்மெண்ட்டை மட்டும், அதாவது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனை மட்டும் இந்த பிளாஸ்மிடோட கம்பைன் பண்ணாங்க. அது கம்பைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற என்சைம் லிகேஸ். அண்ட் தென் லிகேஸோட வெக்டர் ப்ளஸ் ஃபாரின் டிஎன்ஏ கம்பைன்ட் ஆகி வந்தது தான் நம்ம rDNA அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த rDNAவை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்க எதுக்குள்ளனா ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே. இங்கே காமன்லி யூஸ்டு ஹோஸ்ட் செல் எது அப்படின்னா ஈகோலை. தென் ஈகோலை மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சுது. ஈகோலை செல் டிவைட் ஆகும் போதெல்லாம் இந்த rDNAவும் டிவைட் ஆனிச்சு. இதை தான் ஜீன் குளோனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜீன் குளோனிங் மூலியமாக ஈகோலை சால்மோனெல்லா டைஃபிமியூரியத்தோட ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் மல்டிபிள் காப்பீஸ் எடுக்கப்பட்டது. ஸோ இப்படி தான் முதல்ல ஸ்டான்லி ஹோகனும் ஹெர்பர்ட் போயரும் rDNAவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபாரின் டிஎன்ஏவை குளோனிங் பண்ணி எடுத்தாங்க. ஸோ திஸ் இஸ் த rDNA டெக்னாலஜி. rDNA டெக்னாலஜியில் நம்ம பார்க்க வேண்டிய இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ சீரீஸ் ஆஃப் வீடியோ நம்ம இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.